சார் மிகச்சிறந்த கல்வியாளர், பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக்கில் வந்து முன்னாள் விரிவுரையாளர், 37 வருஷங்கள் அந்த கல்லூரியில் பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றிருக்காரு. அவரை சந்திச்சதில் எங்கள் மூணூர் பக்கம் சார்பாக சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. உட்காருங்க சார். சார் வந்து பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக், அதாவது எஸ்டிஎஸ் ஐயாவோட காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட பாலிடெக்னிக். அது எத்தனை வருஷம் சார் ஆகுது? ஒரு 47 வருஷம் ஆகுது. 43 வருஷம். அதில் நீங்கள் வந்து பணிபுரிந்த காலகட்டங்கள் எத்தனை? 37 ஆண்டுகள். 37 ஆண்டுகள். அதாவது 37 வருஷங்கள் சார் வந்து அந்த கல்லூரியில் வந்து எந்த விதமான குறைபாடுகள் ரிமார்க் இல்லாமல் சிறப்புடன் பணிபுரிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சார் தன்னுடைய காலகட்டத்தில் அந்த தொழில்நுட்ப கல்லூரியில் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி இன்னைக்கு வந்து வெளி உலகத்தில் அவங்க பொருளாதார ரீதியாக நல்ல நிலைமையில் இருக்காங்க. இது வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. சார் வந்து கண்டுபிடியில் வந்து தெற்கு தெருங்கிற இதில் சேர்ந்தவர். சாரோட பேர் மதியழகன். சார் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட படித்ததில் வந்து சார் ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க யாராவது இங்கே ரொம்ப பகுதியில் இருக்காங்களா சார்? இருக்காங்க. என்னுடைய மாணவர் தான் சார் திருமுருகன். அப்படியா? அவர் இப்போது வந்து அவர் வந்து திரைப்பட இயக்குநராக இருந்திருக்கார். நடிகராகவும் இருந்திருக்கார். மிகச்சிறந்த பண்பாளர் கூட உங்களோட. ஆமா, தமிழ் போராளி. சரி சார். அதுக்கடுத்து இப்போ அவரை வந்து நாம் தமிழ் கட்சியின் சார்பாக இப்ப வேட்பாளராக ஒத்தாடு சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி எங்க கல்லூரியில் படித்தவர் தான் கண்ணன். பட்டுக்கோட்டை தொகுதி வேட்பாளராக, நாம் தமிழ் கட்சி வேட்பாளராக. பட்டுக்கோட்டை தொகுதியுடைய வேட்பாளராக இப்ப நாம் தமிழ் கட்சியை சார்பாக நிறுத்தப்பட்டுள்ளார். இந்த மாதிரி அதே மாதிரி எங்களுடைய கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களும் நல்ல நிலைமையில, எங்களோட வந்து ரொம்ப நல்ல நிலைமையில இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் உள்ள அனைத்து வெளிநாடுகளிலும் எங்களுடைய மாணவர்கள் தங்களுடைய முத்திரையை வைத்துக் கொண்டிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி சார், ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அதாவது கல்லூரிங்கிற ஒரு குக்கிராமத்தில் இருந்துட்டு நீங்கள் பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக்ல பணிபுரிஞ்சு ஒரு பேர் சொல்ல அளவு நீங்கள் வந்து ஒரு முத்திரை பதிச்சிருக்கீங்க கல்வித்துறையில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மளிகை கடை வச்சப்ப, தொற்றாமட்டில் நீங்கள் மளிகை கடை வச்சப்ப சின்னையா பல்பொருள் அங்காடின்னு ஒரு தூய தமிழை வச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகால வரலாறு. எங்களுடைய அப்பா தான் அந்த நிறுவனத்தை வந்து நடத்துறாங்க. அவங்க பல தொழில்களையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருடைய நினைவாக அதை தொடர்ந்து நானும் இப்போ அதை பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஓரளவுக்கு இப்போ அது என்னுடைய ஓய்வு பெற்ற பிறகு மீண்டும் அந்த தொழிலை இப்போ நான் வந்து ஈடுபட்டு இருக்கேன். சார் வந்து தமிழ் ஆர்வலர் மட்டும் கிடையாது, அவர் சார்கிட்ட வந்து இயற்கை ஆர்வலரும் கூட. இந்த வயசுலேயே ஒரு இயற்கை, மண்வளம், நீர், தமிழ் இது சம்மந்தப்பட்ட அத்தனை ஆர்வமும் உள்ளவர். இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் வந்து எஸ்டிஎஸோட தீவிர அனுதாபி. எஸ்டிஎஸ் ஐயாவோட பிறந்த நாளில் தான் அவருடைய மகளோட திருமணத்தையே சார் நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெருந்தலைவர் காமராஜரோட தீவிர பற்று கொண்டவர். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் அன்னைக்கு அவர் விருப்ப ஓய்வு அன்னைக்கு தான் கல்யாண நாள். அதாவது பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் அன்னைக்கு அவர் கல்யாண நாளையும் வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக்லேருந்து ஓய்வு பெறும்போது அந்த நாள் வர்ற மாதிரியே கணக்கு பண்ணி வச்சிருக்காரு. அந்த 3 நாட்களும் ஒரே தேதியில் வர்ற மாதிரி வச்சிருக்காரு. காங்கிரஸில் இதில் காமராஜரோட தீவிர அனுதாபம் மட்டும் கிடையாது, எஸ்டிஎஸோடையும் அவர் வந்து ஒரு இணக்கம் காட்டிட்டு அன்னையிலேருந்து இன்ன வரையும் அவர் வந்து அவருடைய சிஷியர் போல வாழக்கூடியவர். ஏன்னா அவங்க 2 பேருமே மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி நாம இங்கே வாழணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட நானே இன்னைய வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வார்த்தையை நீங்கள் சொன்ன வரலையும் எனக்கு ரொம்ப அதே மாதிரி எங்களுடைய கல்லூரி நிறுவனரும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். அதனால அவரும் எளிமையாக நாமளும் வாழணும் அப்படிங்கிறது தான் இன்றைய வரைக்கும். அதனால தான் ஒரு தமிழ் தேசிய போராட்டத்தை நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு அமைப்புல இப்ப நான் வந்து அங்கம் வச்சுட்டு இருக்கேன். நாம் தமிழர் கட்சியில் மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார். நாம் தமிழர் கட்சியில இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்கேன். சரி சார், சந்தோஷம். அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் இருந்தாலும் கூட ஒரு மிகச்சிறந்த முறையில் இந்த பகுதியில் எல்லாரும் அறியக்கூடிய மதியழகன் சாருங்கிற உங்களை எங்கள் முகநூல் பக்கத்து சார்பாக நீங்கள் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு நாள் உங்களை நான் வந்து விரிவாக உங்களை சந்தித்து நான் பேட்டி எடுக்கிறேன் சார். வணக்கம் சார். நன்றி.